Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 4th standard computer science. Computer virus அப்படிங்கிற லெசனில் வந்து ப்ரீவியஸாக சிம்டம்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டர் வைரஸில் என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். There are different types of computer viruses and their effect also differ. While some viruses simply copy themselves, other affect the program and the system's performance. Some types of viruses are as follows. அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது. அதில் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வந்து வைரஸ் வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு இதுலேருந்து ஈஸியாக இன்னொரு ஃபைலுக்கு வந்து இதாகிரும். ஃபைல் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். அந்த ப்ரோக்ராம் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுனாவே இந்த ப்ரோக்ராமோட ஃபைலோட இதெல்லாம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடும், கோடிங்லாம் கரெக்டாக ஆயிரும். அதுக்கிட்ட இந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்ன வைரஸ் இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பூட் செக்டார் வைரஸ். செகண்ட் ஒன் ஃபைல் இன்ஃபெக்டார். தேர்ட் ஒன் மேக்ரோ வைரஸ். ஃபோர்த் ஒன் ட்ரோஜன் ஹோர்ஸ். ஃபிஃப்த் ஒன் இமெயில் வைரஸ். சிக்ஸ்த் ஒன் ரெசிடென்ட் வைரஸ். செவன்த் ஒன் ஓவர்ரைட் வைரஸ். இது வந்து 7 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ் இருக்குது. பூட் செக்டார் வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு டைப்பு. செகண்ட் டைப்புங்கிறது ஃபைல் இன்ஃபெக்டார். தேர்டு டைப்புங்கிறது வந்து மேக்ரோ வைரஸ். ஃபோர்த் டைப்புங்கிறது ட்ரோஜன் ஹோர்ஸ். ஃபிஃப்த் டைப்புங்கிறது இமெயில் வைரஸ். சிக்ஸ்த் டைப்புங்கிறது ரெசிடென்ட் வைரஸ். செவன்த் டைப்புங்கிறது ஓவர்ரைட் வைரஸ். ஃபஸ்ட்டு டைப் வந்து பூட் செக்டார் வைரஸ். Boot sector virus affect the booting process of the computer system. This virus is very difficult to remove and often requires full system format. Boot sector virus typically spread via removable media. இந்த பூட் செக்டார் வைரஸ் அப்படிங்கிற வந்து பூட்டிங் ப்ராசஸில் வந்து என்ன ஆகும்னா கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பூட்டிங் ப்ராசஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த வைரஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வைரஸ், டிஃபிகல்ட்டான வைரஸ். அந்த ரிமூவ் பண்ணிடும். ஏதோ ஒரு சிஸ்டம் ஃபைல் ஃபார்மேட்டை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடுவோம். பூட் செக்டார் வைரஸில் வந்து என்ன பண்ணோம்னா நிறையா மீடியா ஃபைல் மூலிமா நிறையா ஸ்ப்ரெட் ஆகும் அந்த பூட் செக்டார் வைரஸ் அப்படிங்கிற வந்து. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் இன்ஃபெக்டார் அப்படிங்கிற வந்து அது ஒரு டைப் ஆஃப் வைரஸ். This virus become active when the program file carrying the virus is opened. Most of the existing virus are in this category. அந்த ஃபைல் இன்ஃபெக்டார் அப்படிங்கிற வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமில் வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபைலில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அந்த ஃபைலை வந்து ஓப்பன் ஆகாமல் என்ன பண்ணோம்னா லாக் பண்ணிடும். அந்த ஆக்டிவாக ரன்னிங் ஆகிருக்க ப்ரோக்ராமில் வந்து என்ன ஆகும்னா அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபைல் வந்து வைரஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைல் சரியாக ஓப்பன் ஆகாது. அது வந்து ஃபைல் என்ன ஆகும்னா ஈஸியாக கரெக்ட் ஆகிடும். அந்த கோடிங் வந்து கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. நிறைய டைப் ஆஃப் வைரஸ் வந்து இந்த கேட்டகரி தான் ஃபைல் இன்ஃபெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து மேக்ரோ வைரஸ். திஸ் வைரஸ் அஃபெக்ட் த ஃபைல்ஸ் created using the particular program or applications containing macros such as Microsoft Word, Microsoft Excel, Microsoft PowerPoint. Once affected, these files are very difficult to repair. மேக்ரோ வைரஸ் அப்படிங்கிற வந்து ஒரு டைப் ஆஃப் வைரஸ். அது வந்து நம்ம பர்டிகுலர் ப்ரோக்ராமு பர்டிகுலர் அப்ளிகேஷனில் தான் என்ன ஆகும்னா அது வந்து நம்ம மேக்ரோ வைரஸ் அப்படிங்கிற வந்து அஃபெக்ட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் அஃபெக்ட் ஆகும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் PowerPoint, எம்எஸ் ஆஃபீஸில் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த மேக்ரோ வைரஸுங்கிறது ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த ஃபைலில் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணோம்னா ரிப்பேர் பண்ணி விட்டுரும். அதான் மேக்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் ஒன் வந்து ட்ரோஜன் ஹோர்ஸ் இஸ் a program that hides the virus or other potentially damaging programs. Trojan horse appear to be a useful or interesting program to the user but are actually harmful when they run. They can be included in free software or as attachment in email. ட்ரோஜன் ஹோர்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு வகையான ப்ரோக்ராமு, அது ஒரு வகையான வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணோம், ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக என்ன பண்ணோம்னா டேமேஜ் பண்ணி விட்ருவோம். ட்ரோஜன் ஹோர்ஸ் வந்து என்ன ஆகும், அதாவது இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அந்த இன்ட்ரெஸ்டிங் ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த யூஸரில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணோம்னா ட்ராக் பண்ணி விட்ருவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரோஜன் ஹோர்ஸ் அப்படிங்கிற வைரஸ்ஸு நம்ம யூஸ் பண்ணுற ஃபைலில் நமக்கு இருக்கிறதே எதுவுமே தெரியாது. அது இன்க்ளூடிங் ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். அந்த இமெயில் மூலிமா அந்த ட்ரோஜன் ஹோர்ஸ் அப்படிங்கிற வந்து வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இமெயில் வைரஸ். The virus affect computer through social interaction using emails. An attachment or link might be sent to the end user and upon opening the attachment, the macro runs and affect the computer. அந்த இமெயில் வைரஸ் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த சோசியல் மீடியா மூலிமா அதிகமாக அந்த இமெயில் வைரஸ் அப்படிங்கிற வந்து பரவும். அது வந்து கம்ப்யூட்டர் மூலிமா தான் அதிகமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஃபைலை அட்டாச் பண்ணலையோ, ஏதாவது லிங்க்கை வந்து சென்ட் பண்ணலையோ,
ஒரு இன்னொரு யூசருக்கு ஈஸியாக அனுப்பலையோ அது என்ன ஆகும்னா ஓப்பன் பண்ணலையோ அந்த இமெயில் வைரஸ் அப்படிங்கிற வந்து என்ன ஆகும்னா அந்த இதில் வந்து இமெயில் வைரஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகும் சிஸ்டத்தில் வந்து. மேக்ரோ ரன் பண்ணுறப்ப அதில் உள்ள அஃபெக்ட் கம்ப்யூட்டரில் வந்து என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். மேக்ரோ வைரஸ் இதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ட் வைரஸ். The resident virus install themselves on a computer. These virus work even the original source of the infection has been removed. Resident virus அப்படிங்கிற வந்து என்ன பண்ணும்னா அந்த சிஸ்டத்திலே இருக்கும், நார்மலாக ஒரு இது இருக்கும். அந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ணுறப்பலே அதனால் ரெசிடென்ட் வைரஸ் அப்படிங்கிற வந்து இன்ஃபெக்ட் ஆகும். இந்த வைரஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனா ஒரிஜினல் சோர்ஸை வந்து என்ன பண்ணால் இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்றோம். ஒரிஜினல் ஃபைல் இருக்கும், அந்த ஒரிஜினல் ஃபைலை ரிமூவ் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் ஃபைலை வந்து நமக்கு என்ன பண்ணால் டிஸ்பிளே பண்ணி காட்டும். Next on the overwrite virus. This virus delete information from the infected file, thus making the infected files useless. You can clean the infected files only by deleting it completely, therefore losing content. ஓவர்ரைட் வைரஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம டெலிட் பண்ணிக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ட் ஆகும். அந்த ஓவர்ரைட் வைரஸ் அப்படிங்கிற வந்து அந்த ஓவர்ரைட் வைரஸ்னால இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த ஃபைலில் வந்து யூஸ்லெஸ், எதுவுமே அதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை என்ன பண்ணலாம், க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை இன்ஃபெக்ட் பண்ண ஃபைலை வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணலாம். ஒன்லி க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து டெலிட் தான் பண்ண முடியும். க்ளீன் பண்ணாலும் அது வந்து அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகாது. தேர்ஃபோர் கண்டென்ட் வந்து நமக்கு வந்து லாஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். நம்ம வைரஸில் வந்து நம்ம சிஸ்டத்தையோ இதெல்லாம் பாதுகாத்துனா என்ன பண்ணோம்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து போட்டு என்ன பண்ணிக்கிறோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அது மூலிமா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஆன்டிவைரஸ் இஸ் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தட் இஸ் டிசைன்டு டு சர்ச். Antivirus is a computer software that is designed to search, identify and remove viruses. Antivirus அப்படிங்கிற வந்து ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டிசைன் பண்ணுவோம், சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அந்த வைரஸை வந்து அதில் என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணோம். A computer without antivirus can be infected within minutes after connecting to the internet. Since viruses can be destroyed, important file steps must be taken to protect your computer from viruses. Following are some of these steps to avoid the virus infection. First என்ன பண்ணோம்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம்னா அது ஏதாவது வைரஸ் இருந்ததுன்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து வைரஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த கம்ப்யூட்டர் வைரஸில் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த சிஸ்டத்தில் ஏதாவது வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருந்ததுனால அதை என்ன பண்ணோம்னா வித்தின் மினிட்ஸு ஒரு சில மினிட்ஸில் என்ன பண்ணோம்னா அந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகி அந்த வைரஸை ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிடும். அது இம்பார்ட்டண்டான ஃபைல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதை என்ன பண்ணுவோம், வைரஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வைரஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். அந்த கம்ப்யூட்டரில் வந்து என்னென்ன ப்ரொடக்ட் ஃபைலு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் அதெல்லாம் என்ன பண்ணோம்னா டோட்டலாக அதில் வந்து டிஸ்பிளே பண்ணோம். இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த அவாய்ட் பண்ணணும். அந்த ஆன்டிவைரஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கூடியதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒன்லி அக்ரிமெண்ட் லைசன்ஸு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணோம்னா இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம லைசன்ஸ் இல்லாமல் வித்தவுட்டாக இருக்கக்கூடிய ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது சிஸ்டத்தில். கிரியேட் பேக்கப் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஆன் எ சிடி அண்டு கீப் இட் இன் த சேஃப் பிளேஸ். Install an antivirus software. Regularly update the antivirus program. Open email attachment only if you are expecting attached file or if it is a known sender who has confirmed sending to the files. Avoiding installing unregistered software from the internet. Conduct regular scans of your system. Some of the well-known antivirus software include Norton, MCA, Fee and Kaspersky. இது வெல்-நோன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அதில் நம்ம சிஸ்டத்தில் ஏதாவது வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வைரஸை ஐடென்டிஃபை பண்ணி ரிமூவ் பண்ணி விட்றோம். அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஒரு சில ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு சில மினிட்ஸில் என்ன பண்ணணும்னா அதை வந்து க்ளீன் பண்ணிடும். சிஸ்டத்தை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா அந்த இன்டர்நெட்டுக்கு போய்ட்டு அதை உள்ள ஃபுல்லாக எடுத்து விட்டுரும். அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது நமக்கு தேவையானதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணோம். அதில் என்ன பண்ணோம்னா பேக்கப்பை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸு, சிடி, அதெல்லாம் சேஃபாக இருக்கக்கூடிய பிளேஸ் இது எல்லாமே அதில் வந்து பார்ப்போம். இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ரெகுலராக என்ன பண்ணோம்னா இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும். இந்த இமெயில் அட்டாச்மெண்ட் ஃபைலை வந்து எக்ஸ்பெக்டிங் அட்டாச்மெண்ட் ஃபைலோட என்ன பண்ணோம்னா வந்து சென்ட் பண்ணுறது ரிசீவ் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சென்ட் பண்ணணும். இமெயில் மூலிமா அதிகமாக ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டாலிங் அன்ரிஜிஸ்டர்ட் சாஃப்ட்வேர் வந்து இந்த இன்டர்நெட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ரெகுலர் கண்டக்ட் த ஸ்கேன் ஆஃப் சிஸ்டத்தில் ரெகுலராக உங்களோட சிஸ்டத்தை வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வெல் நோன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன இருக்குன்னா நாட்ரோன், எம்சிஎஃப்இ, காஸ்பர்கி இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா வெல் நோன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பூட் செக்டார் வைரஸ்னால் பார்த்தோம், ஃபைல் இன்ஃபெக்டாங்கிற பற்றி பார்த்தோம், மேக்ரோ வைரஸை பற்றி பார்த்தோம், ட்ரோஜன் ஹோர்ஸை பற்றி பார்த்தோம், இமெயில் வைரஸை பற்றி பார்த்தோம், ரெசிடென்ட் வைரஸை பற்றி பார்த்தோம், ஓவர்ரைட் வைரஸை பற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன ஹோம்ஒர்க் எழுதுறீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸ்ன்னு போட்டு இந்த 7 டைப்ஸையும் என்ன பண்ணணும்னா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். அந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வைரஸை கீழே வந்து உங்களுக்கு ஒரு 2 லைன் 3 லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைப்புக்கு என்னென்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 7 டைப்ஸும் உள்ள டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இதை மட்டும் ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.